வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடங்களில் ரீசன்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற பற்றி ரொம்பவே நிறைய இடங்களில் ப்ரொமோட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாயில் ரெக்லமேஷன் ப்ராசஸ், சாயிலோட நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்டில் ரோல் ஆஃப் லிக்விட் பாஸ்பரஸ் அண்ட் லிக்விட் பொட்டாஸ் அண்ட் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸோட ரோல் என்னென்ன அப்படிங்கிற பற்றி ரீசன்ட் டேஸில் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி நம்ம பார்த்தோம். வாட்டர் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் ஆல்சோ நார்மலாக இருக்கக்கூடிய பல்க் ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய யூரியா, டிஏபி, ஃபேக்டம்பாஸாக இருக்கட்டும், நீங்கள் ஆல்-19, 13-0-45, 00-50 இந்த மாதிரி நிறைய சிஎன் இந்த மாதிரி உரங்களை கம்பேர் பண்ணும்போது லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு, ஏன் அதை போகணும், ஒரு மூட்டைக்கு உண்டானது 1 லிட்டரில் இருக்குது அப்படிங்கிற பற்றின நிறைய வீடியோ நான் போட்டிருந்தேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விவசாயிகள் எப்படி ஒரு மூட்டைக்கு உண்டானது 1 லிட்டரில் இருக்கும், நீங்கள் ராங்காக ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இதை பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எந்த அளவில் இந்த நியூட்ரியன் ஃபோர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் உண்டு. சத்துக்களை மெருகேற்றுதல், சத்துக்களை ஊட்டமேட்டுதல் அப்படின்னு சொல்லி ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை உண்டு. ஒரு இடங்கள்ல மல்டிபிளாக நியூட்ரனை பிளண்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலான ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான் இந்த ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர்ஸோட லிக்விட் ஃபெர்டிலைசர், சேம் சைடில் நானோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க இந்த நானோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் லிக்விட் ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் எந்த அளவுக்கு நார்மல் வாட்டர் சாலிட் ஃபெர்டிலைசரோட இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறத பற்றி நீங்க பார்க்க போறோம். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். வெல்கம் பிரதர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார். யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம்ல நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிட்டத்தட்ட 2020க்கு மேலே ஓவரா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திரவ உரங்கள் அப்படிங்கிறத பற்றின விழிப்புணர்வு மக்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது. லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ்ல என்ன கான்செப்ட் இருக்கு, ஒவ்வொரு நியூட்ரியனும் பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கக்கூடிய வடிவத்தில் மாற்றி வைக்கப்பட்டது தான் அதோட பெரிய பியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு தாவரம் அப்படிங்கிறது என்ன வடிவத்தில் வேணுமோ உரங்கள் கொடுக்கலாம். அம்மோனியம் சல்பேட்டாக கொடுக்கலாம், அம்மோனியம் நைட்ரேட்டாக கொடுக்கலாம், அம்மோனியம் குளோரைடாக கொடுக்கலாம். அப்போ குளோரைடு, நைட்ரேட்டு, சல்பேட்டு பிளஸ் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் இருக்கக்கூடிய அவைலபிள் ஃபார்ம். இதுல ஒரு தாவரம் எந்த வடிவத்தில் எடுத்துக்கும் அப்படிங்கறத பொறுத்தா அந்த கண்டன் அப்படிங்கிறது மாறும். அடி உரங்களா, அதாவது மேல் உரங்களாக மண்ணுக்கு அடியில ட்ரிப்பிளையோ இல்ல கரைச்சோ டைரக்டாவோ ஸ்பாட் அப்ளிகேஷனாவோ இல்ல பக்கத்துல வேறுங்க பக்கத்துல வைக்கிறது மூலமாகவோ நிறைய நியூட்ரன் லீச்சஸ் அண்ட் நியூட்ரன் லாசஸ் இருக்கு. சேம் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாவரத்தோட pH பொறுத்துதான் அது எவ்வளவு தூரம் கரையுது அப்படிங்கிறது இருக்கு. மத்தியமும் pHல 6.5 to 7.5 இல்ல 5.4 to 7 இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய சாயில் pH இருந்ததுன்னா என்ன உரங்கள் கொடுத்தாலும் அதை ஈஸியா எடுத்துக்கும். சேம் சைடு அசிடிட்டியா இருந்தாலும் சரி, அல்கலைனா இருந்தாலும் சரி, 5.5க்கு கீழே இருந்தாலும் சரி, 7.5க்கு மேல இருந்தாலும் சரி, இந்த சாயில் pH இருக்கக்கூடிய சாயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாவரத்தோட நியூட்ரனை ஈஸியா எடுத்துக்கக்கூடிய வடிவத்தில் கிடையாது. நிறைய இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய கரையல்லாத உப்புகளாகவோ இல்ல சுத்தமா சால்ட்டுகளாகவோ இல்ல ட்ரேஸ் எலிமெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகி தாவரங்கள் எடுத்துக்க முடியாத வடிவத்தில் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது நம்மளால உணர முடியும். அதனால தான் நிறைய இடங்கள்ல பல்க் ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய இந்த டிஏபியோ, யூரியாவோ, அம்மோனியம் சல்பேட்டோ, அம்மோனியம் குளோரைடோ விட்டுட்டு ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய நான் பல்க் ஃபெர்டிலைசர்ஸ் ஆன நான் சப்சிடி ஃபெர்டிலைசர்ஸ் ஆன ஆல்-19, 13-0-45, 00-50 விவசாயிகள் நிறையவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட தொடர்ச்சியா தான் பாத்தீங்க அப்படின்னா லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டா எமர்ஜ் ஆச்சு. நிறைய கம்பெனிஸ் அதை பண்றாங்க. குளோபல் லெவல்ல யாரா ஃபெர்டிலைசர்ஸ் ரொம்ப நல்லா பண்றாங்க, டிமாக் பண்றாங்க, பிளஸ் ஐசிஎல் பண்றாங்க, இந்தியன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜ்வாரி பண்றாங்க, கொரமண்டல் பண்றாங்க, டாடா பண்றாங்க. நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோக்கஸ் லிக்விட் ஃபெர்டிலைசர் பக்கம் திருப்பி இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது தான் எதிர்காலம். இப்போ எப்படி நியூட்ரன் இதுக்கும் ஈக்குவல் ஆகும் அப்படிங்கிறதா இங்க கான்செப்ட். அதுதான் இங்க நான் தெளிவா பேச ஆசைப்படுறேன். இப்போ 00-50 அப்படிங்கிற ஒரு ஃபெர்டிலைசர் இருக்கு அப்படின்னா அதுல 50% அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய பொட்டாசியமா இருக்குது. சேம் அப்போ 100% அப்படிங்கிறது டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 100க்கு எவ்வளவு கிலோ அப்படிங்கிறது எத்தனை % நியூட்ரன் உள்ள இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஒரு 100 கிலோ ஃபெர்டிலைசர் போட்டாதான் 50 கிலோ பொட்டாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதா கான்செப்ட். ஆனா 25 கிலோ மூட்டைகளை வரும்பொழுது 25 கிலோ அப்படிங்கிறது முழுசா தாவரத்தால் எடுத்துக்கப்படும். ஆனால் அதுல இருக்கக்கூடிய அந்த % அளவு வேரியன் மட்டும்தான் உள்ள நியூட்ரண்டா இருக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. பாதி லாசஸ் இருக்கு. போடக்கூடிய ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க போடும் அப்படின்னா கரெக்டா வேறு பக்கத்திலே விழுந்தா கூட பாதி முழுசா தாவரத்தை எடுத்துக்கப்படாது. எடிபிள் ஃபார்ம்ல இருக்காது ஒண்ணு. இன்னொன்னு வாட்டர் சாலிட் ஃபெர்டிலைசர்ஸே இருந்தாலும் கரைஞ்சி தாவரத்துக்கு மேலே போய் சேரும் பொழுது நிறைய நியூட்ரியன் லாசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை கம்பேர் பண்ணும் பொழுது கண்டிப்பா 1/4 ஆஃப் த வேல்யூ நார்மல் ஃபெர்டிலைசர்லையும் 3/4 ஆஃப் த வேல்யூ 3/4 மடங்கு தான். 10 கிலோ கொடுக்கணும்னா 7 கிலோ அப்படிங்கிறத வாட்டர் ஃபெர்டிலைசர்ல போய் தாவரத்தை எடுத்துக்கப்படும். ஆனா லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படி கிடையாது. தாவரத்தோட மேல் பகுதியில் அடிக்கும் பொழுது முழுசா தாவரத்தோட இப்போ கிராப் இருக்குன்னா கிராப்பை சுத்தி நான் நினைச்சு பிடிக்கிறேன்னா இடைத்துளை வழியா இருக்கும். இது உள்ள போய் முழுசா தாவரத்தால உறிஞ்சிக்கப்படுற அளவுக்கு இருக்கும். இன்னொன்று இதுல லாஸ் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லாஸ் இருக்கும். ஆனா இந்த 3/4 அளவுக்கு கிடையாது. ஒரு 1/10 அளவு தான். ஒரு லிட்டர் அடிச்சிங்கன்னா ஒரு 100 மில்லி தான் அதிகபட்சமா. எக்ஸ்ட்ரீம் சம்மரா இருக்கு அப்படின்னா ஓவரா எவாபரேஷன் டிரான்ஸ்பிரேஷனோ இல்ல எவாபரேஷன்லயோ மாதிரி அதுல ஒரு 10% தான் டோட்டலாவே லாஸ் ஆகிறது வாய்ப்பு அதிகம். அப்போ
நார்மல் ஃபெர்டிலைசர் கம்பேர் பண்ணும்போது லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் எடுக்கும்போது நியூட்ரன் அப்டேக்குங்கிறது அதிகமாக இருக்கும். இன்னொரு வகையில் நியூட்ரன் எடுத்துக்கூடிய வடிவத்திலையுமே வந்து தாவரத்தோட எளிதில் எடுத்துக்கூடிய வடிவத்தில் இருக்கிறதுனால எந்த வகையிலையும் பிளான்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறது நேசனமான உண்மை. ஸோ காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்பொழுதும் மண்ணோட சாயில் கேரக்டர் கெட்டு போயிடும். அப்போ என்னதான் உரங்கள் அடியில் கொட்டிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு இடத்துல வந்து அடியில் கரையலா தனிமங்களா இருக்கக்கூடிய கழிவு பொருட்கள் மண்ணில் போய் தேங்கி மண்ணோட வளம் கெட்டு போகிறது தடுக்கிறதுக்காக தான் அரசு இந்த மாதிரி நானோ ஃபெர்டிலைசர்ஸையும் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸையும் உருவாக்குறதுக்கு கம்பெனிகளுக்கு நிறைய மானியங்களை கொடுக்குறாங்க. ஸோ மூட்டையே உரங்கள் போடுறதை தாண்டி இனி வரும் காலங்களில் மானிய உரங்கள் அப்படிங்கிற உரங்களோட அளவு ரொம்ப குறைஞ்சு போய் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நோக்கி நம்மளாம் போக வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவோம் அப்படிங்கிறத இதன் மூலமாக சொல்லி ஆசைப்படுறேன். இனி வரும் காலங்களையாவது அதிகப்படியான லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸை யூடியூப் விவசாயியோட பிடிஎஃப்லையும் சரி பச்சனோட பிடிஎஃப்லையும் சரி பேசிக் 50% உரத்தை சாயில் ரஞ்சிக்காகவும் மேலே ஃபோலியா ஸ்ப்ரேவாக ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% உரத்தை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு விவசாயிகள் நீங்கள் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் எஃபிஷியன்சி மூலமாக வந்து ஃபெர்டிலைசர்ஸோட யூஸை வந்து மண்ணில் போய் தேங்காமல் மண்ணோட வளத்தை கெட்டு போகாமல் கொடுக்கக்கூடிய உரத்தை தாவரங்களை முழுசாக எடுத்துக்கிறத நோக்கி வந்து பயிரை திருப்பி விடுறதுக்கு உதவ முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ இனிவரும் காலங்களில் நானோ ஃபெர்டிலைசர்ஸையோ லிக்விட் ஃபெர்டிலைசரையோ அதிகமாக உபயோகப்படுத்தி உங்கள் பயிரோட மகசூலை அதிகப்படியாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக நான் கேட்டுக்க ஆசைப்படுறேன். ஸோ இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய பர்டிகுலராக ட்ரிப்பு வச்சுட்டு விவசாயம் பண்ணக்கூடிய காய்கறி பயிர்கள் விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும்.